ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் ஜங்ஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூரி உருளைக்கிழங்கு மசால், உருளைக்கிழங்கு புட்டு. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் வதங்கும். அந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக கிரேவி அந்த பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இந்த உருளைக்கிழங்கு புட்டு சொல்லுவாங்க, இல்லை உருளைக்கிழங்கு மசால் சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்து தண்ணியில் கலந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளவர் வேண்டாம்னா கடலை மாவு 1 ஸ்பூன் அதே மாதிரி கலந்துட்டு இதில் நல்லா சேர்த்து விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுடுங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும் மசால், அதோட ரியல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இப்படியே செஞ்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் போட்டேன். மொத்தம் 1 ஸ்பூன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக போட்டு உப்பு வேக வச்சுருந்தேன். எல்லாமே கலந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பூரி, மசால் தோசை, இது எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.